2 நாள் முன்னாடி தொலைபேசியில் அழைத்து ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க தம்பி, இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க பாராட்டிய ஒரு உள்ளம். தாயுள்ளத்தோடு அரசியல் வேறுபாடு இல்லாமல் யார் நல்லது பண்ணாலும் நல்ல விஷயம் பண்ணாலும் பாராட்டக்கூடிய ஒரு தாயுள்ளம். தனக்கென முத்திரை பதித்த ஒரு மாபெரும் கலைஞனுங்க. தமிழ் திரையுலகம் இல்லை, ஒட்டுமொத்த கலையுலகத்துக்கே இது மாபெரும் பேரிழப்பு. குருநாதரை இழந்த அந்த சோகத்திலிருந்தே நாங்கள் இன்னும் மீண்டு வரல. அவருடைய சீடனை நாங்கள் இழந்திருக்கிறோம். நிலைகுலைந்து போயிருக்கிறேன். இந்த துக்கத்தில் அவர்களினுடைய வீட்டாரோடு நாங்களும் பங்கெடுக்கிறோம். அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் முன்னே செய்து அவர்களை தேவைப்படுகிற அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்யுங்கிறத நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக அடுத்தடுத்து என்ன செய்ய போங்கிறத அவ்வப்போது நம்முடைய மக்கள் செய்தி தொடர்பாளர்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் தேவை. மை டியர் ப்ரெஸ் பீப்புள், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியாததில்லை, இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடிய பொதுமக்களுக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் அவருடைய ரசிகர் பெருமக்களுக்கும் எந்த வகையிலும் ஒரு இடையூறு ஏற்படாத வகையில் நம்ம சைடில் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கேன். காவல்துறையை இன்னும் வேணுமான அளவுக்கு ஃபோர்ஸை நான் இறக்க சொல்லியிருக்கிறேன். ஐயாவுக்கு ஒரு பரிபூர்ண மரியாதையோடு எல்லாத்தையும் செய்யணுங்கிறத நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த நேரத்தில் அவருடைய பிரிவால் வாடக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இரங்கலை பதிவு செய்கிறேன். அண்ணனுடைய ஆன்மா இறைவனடி சேரட்டும். இன்று போய் நாளை வா, முந்தானை முடித்து அந்த 7 நாட்கள் உட்பட 75 படங்களை இயக்கிய எம்ஜிஆர் அவர்களின் பொன் வாயால் தன்னுடைய கலை உலக வாரிசு என்று அழைக்கப்பட்டவர், வர்ணிக்கப்பட்டவர், அவரால் பாராட்டு பெற்றவர், பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர், பல கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தியவர், அதைவிட நல்ல இதயம் படைத்த ஒரு மனிதாபிமானி இன்று நம்மிடையே இல்லை. இது ஒட்டுமொத்த இந்திய கலைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அன்னார் அவர்கள் இன்னும் 10-20 வருடங்கள் வாழ வேண்டியது மிகவும் மன வருத்தத்தை அளித்துவிட்டு சென்று விட்டார். அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். இந்திய திரைவானில் மட்டுமல்ல, அகில உலக அளவில் திரைக்கதை இவர் அளவுக்கு எழுத முடியாது. நாங்கள் தயாரித்த சரக்கு திரைப்படத்திலும் ஒரு வழக்குரைஞராக அன்னாரை நடிக்க வைத்திருந்தேன். 16 ஷாட்டு டைரக்டர் வச்சுருந்தார். அதை பார்த்தாரு, கேமராவை அங்கே வைங்கன்னாரு, ஒரே ஷாட்டில் அந்த டேக்கை எடுத்தார். அப்படி ஒரு வல்லமை படைத்தவர், பாராட்டிக்கிட்டே போகலாம். உலக திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அவர் இடத்தை நிரப்புவதற்கு யார் வருவார் என்று தெரியாது. அன்னாரின் ஆத்மா சாந்தி அடையட்டும். இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் மறைவு பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. மிகுந்த உடல்நலத்தோடு இருந்தார். இளைஞரை போல் சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டே இருந்தார். அரசியல் நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றார். விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளிலும் பங்கேற்று பல நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்பதை மனம் ஏற்கவில்லை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் தலைமை மாணாக்கர் என்கிற பெருமைக்குரியவர். திரையுலகின் பேராளுமைகளுள் ஒருவர். 80களில் 90களில் திரையுலகில் மிக பெரும் ஆளுமையாக கோலோச்சியவர். எம்ஜிஆர் அவர்களால் என்னுடைய வாரிசு என்று அறிவிக்க பெற்றவர். அவருடைய தமிழ் அனைவரையும் ஈர்க்கும் இனிமையான தமிழாக இருக்கும்.
திரைக்கதைக்கு பெயர் போனவர். இவரைப் போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். குடும்ப பின்னணியை கொண்ட படங்கள், ஏராளமான படங்களை தமிழ் உலகுக்கு அளித்தவர். எப்போது பாக்கியராஜ் படம் வரும் என்று பெண்களெல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் பெண்களை. என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் பாக்யராஜுடைய மறைவு இடி விழுந்தது போன்ற ஒரு செய்தி இன்னைக்கு தாங்கவே முடியல. தமிழ் சினிமா தன்னுடைய பாக்கியத்தை இழந்து விட்டது. நட்சத்திரங்களையும் நடிகர்களையும் சமமாக உயர்த்தி பிடித்த படைப்பாளி இன்னிலிருந்து இல்லை. அண்ணன் என்னைக்குமே நிதானத்தோடே இருப்பார். எப்படிப்பட்ட சூறாவளியாக இருந்தாலும் பாக்யராஜ் அண்ணனை எதுவுமே உள்ளுக்குள்ள பாதித்ததே இல்லை. ஆனால் எங்களையெல்லாம் நிதானம் இழக்க வச்சிட்டார். இது மிகப்பெரிய வெற்றிடம். அவர் ஒருத்தர் தான் எப்பொழுதுமே எல்லாரு கூடயும் ரொம்ப சகஜமாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர். பாக்யராஜ் அப்படிங்கிறது நான் நேசிக்கக்கூடிய அண்ணன், தலை சிறந்த படைப்பாளி. இது எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் சினிமா, இந்திய சினிமாவினுடைய ஒரு மிகப்பெரிய சகாப்தம். இப்போதான் மேம் பார்த்தேன், சாந்தனு பாப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். என் அண்ணனுடைய ஆத்மா பரிபூர்ணமாக சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தமிழ் திரையுலகின் தனித்துவமான படைப்பாளி, நடிகர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் எழுத்தாளர் கே. பாக்யராஜ் அவர்கள் காலமானார் என்ற செய்தி ரசிகர்களையும் திரைப்பட உலகையும் மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 73 வயதான பாக்யராஜ் உடல்நலக் குறைவு காரணமாக வீட்டில் சுய நினைவை இழந்த நிலையில் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி பிறந்த பாக்யராஜ் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய பாணியை உருவாக்கியவர். தனது ஆரம்ப காலத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய அவர் பின்னர் தனது சொந்த திறமையால் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனர்களில் ஒருவராக உயர்ந்தார். திரைக்கதை எழுதுவதில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த பாக்யராஜ் குடும்ப உறவுகள், காதல், நகைச்சுவை மற்றும் சமூக கருத்துக்களை எளிமையாக மக்களிடம் கொண்டு சென்றார். முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சுந்தரகாண்டம், இது நம்ம ஆளு, அந்த 7 நாட்கள் போன்ற வெற்றி படங்களை இயக்கி நடித்துள்ளார். நடிகராக மட்டுமல்லாமல் கதாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர் மற்றும் எழுத்தாளராகவும் பல்வேறு துறைகளில் தனது முத்திரையை பதித்துள்ளார் பாக்யராஜ். அவரது கதைகளில் காணப்படும் யதார்த்தமான மனித உறவுகளும் நகைச்சுவை கலந்த திரைக்கதைகளும் ரசிகர்களை இன்றளவும் கொண்டாடப்படுகின்றன. தமிழ் சினிமாவில் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை சுவாரஸ்யமான திரைக்கதையில் பதிவு செய்த பாக்யராஜின் படைப்புகள் முக்கியமானவை. அவரது படைப்புகள் பல தலைமுறைகளுக்கு ஊக்கமாக அமைந்துள்ளது. பாக்யராஜ் அவர்களின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக பார்க்கப்படுகிறது. அவரின் படைப்புகள் என்றும் ரசிகர்கள் மனதில் நினைத்து நிற்கும். பாக்யராஜ் அவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கல். அவரது ஆன்மா சாந்தியடை இறைவனை வேண்டுகின்றோம்.